வணக்கம். இது டிஎன்பிசி எக்ஸாம் வாய்ஸ். டிஆர்பி தேர்வுகளுக்காகவும் டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகவும் இந்த 10ஆம் வகுப்பு பாடத்தில் தமிழ் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை தரக்கூடியது. அந்த வகையில் நம்ம புது கவிதைகள் அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி, ஒரு தொகுப்பை உருவாக்கி, அந்த வகையில் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்திலிருந்து தற்கால கவிஞர்கள் எழுதக்கூடிய கவிதைகளை எடுத்து ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிதை தீசோ வேணுகோபாலன் இயற்றிய ஞானம் அப்படிங்கிற ஒரு கவிதை. ஞானம் அப்படிங்கிற ஒரு கவிதை தீசோ வேணுகோபாலன் இயற்றினது. இயக்கமே உலகம் நிலைத்திருப்பதற்கான அடிப்படை, அதாவது இயக்கம் இல்லைன்னா உலகமே இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த ஒரு பாடல் நாம் பார்த்தரலாம். சாளரத்தின் கதவுகள் சட்டம், காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தொட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன், புதுக்கொக்கி பொருத்தினேன், காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளித்தண்ணீர், சாயக்கோலை கந்தை துணி கட்டை தூரிகை, அறப்பணி ஓய்வதில்லை ஓய்ந்தடில் உலகமில்லை அப்படின்ட்டு ஒரு வண்ணம் அடிக்கக்கூடிய ஒருவரை பற்றி பாடுற மாதிரி இந்த ஒரு தொகுப்பு இருந்திருக்கு. அதாவது ஒரு வீட்டுக்கு வண்ணம் அடிக்கிறவர் என்ன பண்ணுவார்? சாளரத்தின் கதவுகள் சட்டம், காற்றுடைக்கும் தெருப்புழுதி வந்தோட்டும், கரையான் மண் வீடு கட்டும், அன்று துடைத்தேன் சாயம் அடித்தேன், புதுக்கொக்கி பொருத்தினேன். ஒரு சாளரம் அப்படிங்கிறப்போ ஒரு ஜன்னல் அப்படின்னா நம்ம அந்த ஜன்னல் இருக்கிற கதவை பற்றி நம்ம பேசுகிறத கூட வச்சுக்கலாம். காலக்கழுதை கட்டெரும்பான இன்றும் கையிலே வாளித்தண்ணீர், சாயக்கோவலை கந்தை துணி கட்டை தூரிகை, இதெல்லாம் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு. அறப்பணி ஓய்வதிலே ஓய்ந்ததில் உலகமில்லை அப்படின்ட்டு ஒரு எளிமையான ஒரு பாட்டை சொல்லியிருக்காரு. இந்த தீசோ வேணுகோபாலனோட பாடல் இடம்பெற்ற தொகுப்பு ரொம்ப முக்கியம். கோடை வயல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் தான் அவர் இந்த கவிதையை எழுதியிருக்காரு. இவர் திருவையாற்றில் பிறந்தவர் தீசோ வேணுகோபாலன். மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக, எந்திரம்னா என்ன? மெக்கானிக்கல், ஒரு மெக்கானிக்கல் பேராசிரியர் இருந்துக்கிட்டு இந்த அளவுக்கு எழுதியிருக்காரு கோடை வயல் அப்படிங்கிறது. இவர் எழுத்து கால புது கவிஞர்கள் ஒருவர். இவரின் மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அப்போ கேள்வியாக கேட்டால் அப்படின்னா தீசோ வேணுகோபாலன் எந்த தொகுப்பில், அல்லது தீசோ வேணுகோபாலனின் கவிதை தொகுப்பு எது அப்படின்னா கோடை வயல் அப்படிங்கிறது ஒரு கவிதை தொகுப்பு. அதுவும் இல்லாமல் மற்றும் ஒரு கவிதை தொகுப்பு எது அப்படின்னா மீட்சி விண்ணப்பம். இப்போ தீசோ வேணுகோபாலனின் 2 கவிதை தொகுப்பில் அங்கே கொடுத்துருக்காங்க, கோடை வயல், மீட்சி விண்ணப்பம். இவர் யார் அப்படின்னா இவர் திருவையாற்றில் பிறந்தவர். எந்த பணியில் இவர் இருந்தார் அப்படிங்கிற கேள்வி கேட்டால் மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியர். இவர் ஒரு கவிஞர். எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டம் இருந்திருக்கு. புது கவிதையிலேயே, புது கவிஞர்களிலேயே எழுத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த எழுத்து கால புது கவிஞர்கள் இவரும் ஒருவர் அப்படிங்கிறது இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் சிறப்பாக நம்ம பார்க்க தேவையில்லை. மிகச்சிறிய பாடம் தான். மீண்டும் அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.